அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பேசுகிறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனீஸ்வரன் வந்து வக்ர நிலை அடைஞ்சிருக்காரு. துலா ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 29/6/2024 அன்று சனீஸ்வரன் வக்ர நிலை அடைஞ்சிருக்காரு. 14/11/2024 வந்து 2024 வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் வக்ர நிறுத்தி ஆவார். அதாவது 14/11/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாக இருப்பார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்ரமாக இருப்பார். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்றிருக்கிறதும் ஒரு வக்ரமாகிறப்ப எப்போவுமே அந்த மாறுபட்ட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். திடீர்னு ஒரு யோகமாகவும் இருக்கலாம், அது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் தெரியல. அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட விசித்திரமான பலன்களை செய்யக்கூடியது அந்த வக்ர காலகட்டங்களில் தான். ஒரு மனிதன் வந்து உயர்வாக திடீர்னு போகிறதோ இல்லை தாழ்ந்து போகிறதோ இதெல்லாம் வக்ர கிரகங்கள் வந்து நிர்ணயிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு திடீர் மாற்றங்கள் இருக்கும். பாப கிரகங்களும் பாப இடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ துளாராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர திரிகோணாதிபதி. எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து யோகரே சனீஸ்வரன் தான். அவர் 5ஆம் ஸ்தானத்துலேயோ 4ஆம் ஸ்தானத்தில் வர்றப்போ கூட அத்தாம் சனியும் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது அந்த அளவுக்கு. 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பூர்வணியத்தில் இருக்கிறப்போ நல்லது தான் இருக்கும், நல்லது தான் நடக்கும். நிறைய வேலைகள் அவங்க துவங்கிறதோ, ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, தொழில் வந்து துவங்கிறது, கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறது, ஒரு விளையாட்டுத்துறையில் சக்ஸஸ் பண்ணுறது, ஒரு பதவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்க வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் நடக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெயமாகும். இல்லை வக்ரமாக இருக்க மட்டுமே கூடுதலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பலன்களை தான் கொடுக்க போகிறார். அவர் குறைவஞ்சு கொடுக்க மாட்டார். வக்ரமாக இருக்கிறப்ப இன்னும் கூடுதல் அக்கறையோட, வக்ரம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னோக்கிய நகர்வு. இப்போ புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருப்பார், 1ஆம் பாதத்துக்கு வருவார், அப்புறம் சதய நட்சத்திரம் போயிடுவார், அப்படி பின்னோக்கி வருவார். இப்போ அந்த 4 மாத காலகட்டங்கள் பின்னோக்கி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார். அப்போ அந்த மாதிரி வக்ர காலகட்டங்களில் தான் ஒரு மாறுபட்ட பலன்களை சந்திக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு வக்ர கிரகம் எப்பவுமே நம்ம ஜாதகங்களை சனீஸ்வரனோ குருவோ வக்ரமாக இருக்கிறப்ப அந்தந்த காரகம் சார்ந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கறையாக இருப்பாங்க, அக்கறையாகவும் இருப்பாங்க. அதே தான் அவங்களுக்கு இதே. இப்போ சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வேலை இல்லை தொழிலையோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுடைய அந்த கர்மமாகவே இருக்கும். இப்போ வேலை தொழில் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ஸ்தானத்தில் வக்ர நிலை அடைகிறார். இந்த 5ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசனுடைய ஆள் மனத்தை சொல்லக்கூடியது. அப்புறம் வக்ர எண்ணங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே 5ஆம் ஸ்தானத்தில் ராகுவோ அந்த மாதிரி சனீஸ்வரன் வக்ர நிலை இருந்தாவோ, அதே மாதிரி செவ்வாய் அந்த மாதிரி இருந்தாவோ அந்த வக்ர எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து தோன்றும். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மாறுபட்டு சிந்திக்க தோணும். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போவுமே சனீஸ்வரன் வந்து வக்ரமாக இருக்கப்பவுமே. அப்போ அந்த வக்ர காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த இது இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா புதுமையாக செய்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் ஒன்று இழந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து தூண்டுறது தான் இந்த வக்ர கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ஸ்தானத்தில். ஏன்னா அந்த 5ஆம் ஸ்தானங்கிறது பூர்வணி ஸ்தானம் மட்டுமல்ல, புதரஸ்தானம் கூட, அது மனசனுடைய எண்ண ஓட்டங்களும் கூட 5ஆம் ஸ்தானம். இந்த 5ஆம் ஸ்தானம் பலமானவங்க தான் கவிதை எழுதுவாங்க, கலைநயத்தோடு இருப்பாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு அந்த பாடல் இது வர்றதோ, அந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ஸ்தானம் பலமாகிறது. அங்கே பாப கிரகங்கள் இருந்தாலும் அது சார்ந்த கிரகங்கள் இருக்கிறப்ப இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும். இப்போ வக்ர கிரகங்கள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றும். இப்போ தொழிலோ வேலையோ இதில் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கும், அதுலேருந்து ஒரு மாறுபட்ட எண்ணங்கள் தோன்றும். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு தோணும். அதே மாதிரி தொழில் வந்து இன்னொரு தொழிலை செய்யலான்னு தோணும். வருமானத்துக்காக ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை புதிய நண்பர்களை இணைச்சிக்கலான்னு தோணும், புதிய கூட்டாளிகள் இணைச்சிக்கலான்னு தோணும். அந்த மாதிரிலாம் அது இதில் கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதில் சனீஸ்வரனுடைய அந்த வக்ரம்ங்கிறதுல சில ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இருக்கிறது உள்ளபடி இருந்தாவே செழிப்பாக தான் இருக்கும். துளாராசிக்கு நல்லதெல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. அதேமாதிரி பயணங்கள், தூர பயணங்கள் இருக்கிறது, வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிறது, தொழிலை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துறது, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வக்ர நிலையில் உருவாகும். வேலைகளை மாற்றி தரதோ, ஒரு தொழில் விரிவுபடுத்துறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். அப்போ அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. புதிய கூட்டாளிகள் வருவாங்க. இப்போ சனீஸ்வரனுடைய வக்ர பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். கூட்டாளிகளால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எப்போவுமே வக்ர கிரகங்கள் லக்னத்துலேயோ 7லேயோ இருந்தால் வீட்டில் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதனால் அதுக்கு உண்டான வழிபாடுகளை செய்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா 4 மாத காலகட்டங்கள்ங்கிறது கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். ஒரு 140 நாட்கள் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். அதனால் வம்பு வழக்குகளுக்கெல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. 7ஆம் இடம் 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகளுக்கெல்லாம் கொண்டு போகும். இந்த மாதிரி வக்கர கிரகங்கள் இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதேமாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் ஸ்தானத்தை. எப்பவுமே 11ஆம் ஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருந்தாலும் சரி, அந்த இடத்த பார்த்தாலும் சரி நல்லது தான். எப்படியா இருந்தாலும் அவருடைய திசையே மோசமான திசையாகவே இருந்தால் நடந்தாலுமே அந்த சனீஸ்வரர் திசை முடிகிறதுக்குள்ளே அவங்கள மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவார். அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து 11ஆம் ஸ்தானத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய நன்மைகளை செய்வார். அப்போ வக்ரமாக வந்து பார்க்குறாரு. 11ல் வக்ர கிரகத்துக்கு எப்போவுமே பலம் உண்டு. வக்ரம் 11ஆம் ஸ்தானங்கிறது நம்மளுடைய செயல்திறன், நம்மளுடைய லாபங்கள், நம்மளுடைய மூத்த சகோதரங்களை சொல்லக்கூடியது, நம்ம நண்பர்களுடைய உதவிகளோ நண்பர்களை சொல்லக்கூடிய இடமெல்லாம் இந்த 11ஆம் ஸ்தானம் தான். அந்த 2ஆம் திருமணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த 16ஆம் ஸ்தானம். இப்போ வக்ர நிலையில் இருக்குது. இப்போ வக்ர நிலையில் இருக்கிறப்ப திருமணம் 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வக்ர காலகட்டங்களில் தான் அந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அதை ஆட்சி பெற்றிருக்கிறத விட இப்போ வக்ரமாக அவர் பார்க்குறப்ப வருமானங்கள் அப்படிங்கிறது பெருகும். நமக்கு தேவையான லாபங்கள் 2 மடங்கு அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். இப்போ அதில் லாபங்கள் வந்தாலுமே அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாக 2ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. எதையுமே நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியாது. எல்லாமே செலவு பண்ணி ஆகணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி தான் வந்து ஒரு சூழ்நிலை போகும். அப்போ 2ஆம் ஸ்தானத்தை அவர் பார்க்குறப்ப தேவையில்லாத அசுப விரயங்களுக்கு போயிடக்கூடாது. அது சுப விரயமாக பார்த்து செஞ்சுக்கணும். நமக்கு தேவையானது வீடோ வாகனமோ இல்லை இடங்களோ அதுக்கு தேவையான முதலீடுகளோ அது அந்த மாதிரி வச்சு கவனமாக பார்த்து பண்ணிக்கணும். குடும்பத்தில் நடக்கிற சுபகாரியங்களுக்கோ அந்த மாதிரி ஒரு தேவையான ஒரு காரியங்களுக்கு பார்த்து செய்துட்டா அந்த அசுப விரயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தடுத்துடலாம். 5ஆம் ஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறப்ப மருத்துவ செலவினங்கள் கட்டாயம் வரும். மருத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அப்போ குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரம் எப்போவுமே சனீஸ்வரன் பகவான் வந்து வர்றது நல்லது. ஆனால் துளாராசி பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வந்து குரு பகவான். அப்போ அவருடைய இதில் வர்றப்ப ரண ரோக அதிபதி அவர் தான். தைரிய வீரி ஸ்தான அதிபதியுமே அவர் தான். எப்பவுமே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்ரமாக குருவனுடைய இதில் வர்றப்ப வக்ரமாக இருக்கிறதுனால தைரிய வீரி ஸ்தானம்ங்கிறது நல்லா இருக்கும். ஆனால் நோய்த்தன்மைகள் இருக்கும், வம்பு வழக்குகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால ஒரு மருத்துவ செலவினங்கள் வம்பு வழக்குகளுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதில் செலவினங்கள் வந்து செய்ய வச்சிடும். அதனால் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது அதன் மூலமாக செய்திடும். அதனால் சுப விரயங்களாக மாற்றி பண்ணிக்கிறது நல்லது. வேலை பொருளாதாரத்தில் உயர்வு இருக்குது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் ஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கிறது வந்து அரசாங்க வேலையில் ஒரு கீழ்நிலை வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். எதுவுமே இந்த மாதிரி 5ஆம் ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறக்க புதிய எண்ணோட்டங்கள் புதுசாகும். மனசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கணும், நிறைய செய்யணும்னு தோணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி தோன்றப்போ கொஞ்சம் தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறதே நம்ம செயல்பாட்டையும் கூட தலைகளாகவும் கூட மாற்றிடலாம், தீய பழக்க வழக்கங்கள் கூட உருவாக்கிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் தேவையில்லாத வழக்குகளை சந்திக்க வேண்டியது வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கு நல்லது. மற்றபடி வருமானம், தொழிலையோ வேலையிலையோ நல்ல ஏற்றங்கள் இருக்குது, புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு பதவிகள் அப்படிங்கிறதுலேயே 5ஆம் ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறப்ப சோதனையாக இருக்கும், பதவிக்கே சோதனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வக்ரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது வரும், ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அதுலேயுமே நல்லது. அப்போ முடிஞ்ச அளவு தக்க வச்சுக்கணும். ஒரு அக்கறையாக எல்லாமே செய்துக்கா அந்த சூழ்நிலை வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போராடி செயல்பட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் துளாராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க ஊழியராக நிறையா பேர் இருப்பாங்க. அது அவங்க இடமாற்றங்கள் சந்திக்கிறது, ஒரு வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது 11ஆம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால. அதேமாதிரி வேலை சார்ந்து வெளிநாடு போகிறதோ, புதிய வேலைகளை உருவாக்குறதெல்லாம், நண்பர்களான ஒத்துழைப்பு, கூட்டாளிகள் புதுசாக சேர்றது, புதிய இன்வெஸ்டார்கள் சேர்றது, இந்த மாதிரியெல்லாம் பல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப வரும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளுமே நடக்கும். ராகுனுடைய நட்சத்திரத்தில் வருவார் 3/9க்கு அப்புறம். 3/9/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ராகுனுடைய நட்சத்திரம் வருவார். இந்த ராகு நட்சத்திரத்தில் வர்றப்போ துளாராசிக்கு வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சம் நன்மைகளும் இருக்குது. சனீஸ்வரன் வக்ர நிலையில் இருக்கார் 5ஆம் ஸ்தானத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறப்ப ஒரு யோகம்தான் அந்த இடத்துல. அது ராகுனுடைய நட்சத்திரத்தில் வர்றப்ப கொஞ்சம் கை தூக்கி விடுவார். ஏதாவது ஒரு ஏற்றம்
எல்லாத்துலேயுமே தொழிலையோ வேலையிலையோ எல்லாத்துலேயுமே ஏற்றம், வம்பு வழக்குகளுக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கும், பிரச்சனைகளுக்குள்ள ஒரு முடிவு பிறக்கும். நம்ம நினச்சது கொஞ்சம் நடத்துகிற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் அந்த ராகு நட்சத்திரப்போ கொஞ்சம் வளர்ச்சியும் இருக்குது துலா ராசி பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் சனீஸ்வரன் எப்போவுமே ராகு நட்சத்திரத்தை தொடர்றப்ப ஏமாற்றங்கள் இருக்கும், ஏமாந்துரும். அதனால் கொஞ்சம் அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது, அது பொருளாதார ரீதியாவோ கொடுக்கல் வாங்கலையோ ஏதோ ஒரு இதில் ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் மூலியமாகவோ இப்போ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது நிறைய கூடுதல் வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கும். வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். பயணம் போகிறவங்களுக்கு அதிக பயணங்கள் கூடுதல் அலைச்சலாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வக்ர கிரகங்கள் வந்து 2ஆம் ஸ்தானத்தை பார்த்தாவோ இருந்தாவோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டாவே இருக்குது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கிறது நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஸ்தானம் இருக்கிறப்ப நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்காது. இது விரைப்படுத்தியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. துளாராசி பொறுத்தவரைக்கும் அந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு, பைரவர் வழிபாடு விசேஷ நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பைரவர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி அப்போ வழிபடுறது, தினமுமே அனுதினமே பைரவர் வழிபட்டு வர்றது துளாராசி பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் வந்து அனுபவிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை நாள் சென்று வழிபட்டு வர்றது மிகுந்த நற்பலன்லாம் தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு தான தர்ம காரியங்கள் செய்துட்ருக்கணும். ஒரு அன்னதானம் செய்யணும், வஸ்திர தானம் கொடுக்கணும். அதேமாதிரி ஏழை எளியோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம், வஸ்திர தானம் செய்கிறது, மருத்துவ உதவிகளை செய்கிறது, அவங்களுக்கு தேவையான இருப்பிட உதவிகள் செய்து கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு வேலைக்காக உதவிகள், இதெல்லாம் செய்துட்டு வரணும். ஏன்னா சனீஸ்வரனுடைய காரகமே நம்ம கூலி தொழிலாளிகளை சொல்லக்கூடியது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு சனீஸ்வரன் நல்லா இருந்தால் தான் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அப்போ அதில் அவங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்துட்டு இருக்கணும். அதேமாதிரி ஒரு அன்னதானம், வஸ்திர தானம் நிறைய கொடுத்துட்டு வரலாம். அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து உபகரணங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான வஸ்திர தானம், அன்னதானம், படிப்புக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு தர்ம காரியங்களையும் செய்துட்டு வர்றப்ப சனீஸ்வரனாலே சனி பிரீத்தி ஆகும். அப்புறம் கோயில் இடிந்த கோயில்கள் வந்து புனரமைக்கிறது, கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற கோயிலுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் செய்துட்டு வர்றப்ப சனி பிரீத்தி ஆகும். தேவையில்லாத தீங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அப்படிங்கிறது தான். துளாராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனால் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் இருக்குது. அதாவது கூடுதல் நன்மைகளை கொடுக்க போகிறாரு. ஆனாலும் 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன ஓட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமாக பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் ஒரு ஆலோசனை பண்ணி எதையாக இருந்தாலும் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. அதனால தான் இந்த வழிபாடுகளையும் தான தர்ம காரியங்களையும் பலப்படுத்திக்கிட்டால் தேவையில்லாத தீங்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.